எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. சாய்ராம்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். லேட்டாக சொன்னதுக்காக மன்னிக்கவும். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் சாயப்பாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உடல் நலம், நீலாயுள், நிறைய செல்வம், மெய்ஞானம், ஓங்கு புகழ் பெற்று வாழணும். சரிங்களா? இன்றைக்கி நம்மளுக்கு சாயப்பா சூப்பரான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாமா? உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து ஏன் கண்களில் கண்ணீர் அருவியாக பெறுகிறது? சாய் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில். அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசீர்வாதத்தால் பாலையைப் போல குலைத்தள்ளி தலை தூங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் எதுக்கும் கலங்காதீங்க. நாமளும் சில மாற்றங்களை நம்மக்கிட்ட செய்யணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் பண்ணணுமான்னு பார்த்தோம்னா 2 நாளைக்கு கரெக்டாக இருப்போம். 3ஆவது நாள் மறுபடியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பழையபடி கதவை திறடின்ற மாதிரி, அது மாதிரி ஆயிடக்கூடாது. சரிங்களா? அதனால பார்த்திங்கன்னா நம்ம சாரி அந்த பழமொழி சொன்னதுக்காக. அதுக்கு உண்மையான மீனிங் கூட என்னன்னு தெரில. எங்கள் ஊரில் அது வழக்கமாக சொல்கிற வார்த்தை. தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா என்னமோ சொல்ல வந்தேன். இந்த மாதிரி சாயப்பா நம்மளை கூட என்றைக்குமே இருக்கிறனால நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்ம நினைக்க ஏனோ அந்த மாதிரி மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் நினைக்கிறோமே ஒழிய அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்காதது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதனால் நம்ம நினைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் செயல்லையும் இறங்கி செயலாற்ற தொடங்குவோமா? அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஒரு மாற்றம் ஏற்படும். சரிங்களா? ஆமாம். ஏன்னா செயலாற்றாமையே உட்காந்துட்டு மந்திரங்களையும் போதனைகளையும் கேட்டுக்கிட்டு இருந்தால் யார் செயலாற்ற போகுது? எப்படி நம்ம காரியங்கள்லாம் நடக்க போக முடியும்? செயலாற்றினா மட்டும்தான் நடக்க முடியும். அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கிறது தான் நம்மளோட கடமையாக நாம் வச்சுக்கணும். சரிங்களா? அதனால் என்றைக்குமே சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸில் நம்ம சூப்பராக தான் இருப்போம்னு நினச்சிக்கோங்க. நம்மளுடைய கொஞ்சம் கேரக்டர்ஸையும் நம்ம மாற்றிக்கலாமே. சரியா? யாருக்கிட்டேயும் கோபமே பட வேண்டாம். யார் என்ன நம்மளை பேசினாலும் கொஞ்சம் பணிவாக போய்க்கலாம். அமைதியாக இருந்து பழகிக்கலாம். யார் கேட்டாலும் லேசான ஒரு புன்னகையில் நம்ம காலத்தை கடத்திட்டு போயிடலாம். சரிங்களா? சண்டைக்கு போக வேண்டாம், புரணி பேச வேண்டாம், சும்மா நொயின்னு பேசக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தங்களுக்கு தெரியாமல் அல்பத்தனமாக திருடுறது, அல்பத்தனமான விஷயங்களை பார்க்குறது, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே எல்லாருமே நம்மளை விருப்பத்துக்கு உண்டானவங்க, நம்மளை நேசிக்கக்கூடியவங்க, அவங்கள ஏதோ ஒரு விஷயத்துக்காக சந்தேகப்பட்டுகிட்டே பேசுகிறது. அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு தெரியாமல் மற்ற காண்டாக்டில் இருக்குது, மனைவி கணவனுக்கு தெரியாமல் மற்ற காண்டாக்டில் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கணும். இதையெல்லாம் என்ன இவங்க போய் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. கண்கூடாக நடக்கிற எல்லா விஷயங்களையும் தான் சொல்கிறேன். கேள்விப்பட விஷயங்களை தான் நான் சொல்வேனே ஒழிய இல்லாத ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டேன். நம்ம வாழ்கிறோன்னு ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வாழ்கிறோன்னு ஆயிடுச்சு. அதுக்கு மீறி குடும்பத்தை விட்டுட்டு ஏன் இன்னொரு பக்கம் போவானே? அதில் உங்களுக்கு என்ன நிம்மதி கிடைக்குது? நீங்கள் பெரிய நல்லவர் வல்லவராகவே இருக்கலாம். அந்த நல்லவர் வல்லவர்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்களுக்கு உண்டானது மாதிரி மாற்றிக்க பழக்கி விடுங்க. மனுஷனால் முடியாதது ஏதாவது இருக்கா? நம்ம கெத்தாக பேசுகிறோம்ல, என்னால் இதை செய்ய முடியும், நீங்களாம் எனக்கு தேவையே இல்லை, நானே எல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்ற உன்னால் ஏன் உனக்கு பிடிச்ச மனைவியாகவோ பிடிச்ச குழந்தைகளாகவோ மாற்ற முயற்சி செய்யக்கூடாது? நீ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தால் அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க போகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து
ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இருந்தாவே எல்லா பிரச்சனைகளும் தானாக சால்வ் ஆயிடும். மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வஞ்சகம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லா பிரச்சனைகளையும் பேசி தான் தீர்க்க முடியும். எங்கே இருந்தாலும் பேசணும். நமக்குள்ளேயே பேசிக்கிட்டோம்னா வெளியே பிரச்சனைகள் போகாது. ஏன்னா மற்றவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? கணவனும் மனைவியும் நேசிக்க கற்றுக்கங்க. கடைசி வரைக்கும் வர்ற உறவு அது மட்டும்தான். அவங்கள தாண்டி வேறு எங்கேயுமே போகாதீங்க. அது நிரந்தரமான உறவாக இருக்காது. சரியா? அப்படி நீ உலகத்துக்காக மறைஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை என்றைக்கும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அந்த ஒரு விதமான வாழ்க்கைக்கு மட்டும் நீங்கள் என்றைக்கும் அடிமையாயிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு குடும்பம் வந்து என் கண்ணு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அல்லோலப்பட்டுட்டு கிடக்குது. அதை நம்பாமல் இருக்கவும் முடியல, நம்பவும் முடியல. நான் சாயப்பாகிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு ஒரு நல்ல வழியில் அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்போம். நம்மளும் நம்ம கஷ்டங்களெல்லாம் கடக்க பழகுவோம். பொறுமையாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம். நாம் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு அன்பானவர், பண்பானவர், அழகானவர், அமைதியானவர், குணமானவர், வைத்தியர், இப்படியெல்லாம் நம்மளை அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிற மிகப்பெரிய சக்தி பிக் பாஸ் நம்ம குடும்ப தலைவர் நம்ம சாயப்பா இருக்கும்போது நம்மளுக்கு என்னங்க கவலை? அவரே எல்லாம் பார்த்துப்பார். அவரை தாண்டி தான் நம்மளை எல்லாமே வரும். சரியா? அவரை மீறி தான் எல்லாம் வரும். அதனால் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அதனால் நம்ம எதுக்கும் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை, துக்கப்படணும்னு அவசியமே இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை மட்டும் செய்யணும். வேலை செய்யணும், எந்த நிலையிலும் வேலை செய்யணும், எப்பேற்பட்ட நிலையிலும் வேலை செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு அவர் கைப்பிடிச்சி வழி நடத்திட்டு போவார். நடக்கவே முடியலனா அப்படி நகுந்தாவது போகணும். அப்போ அவர் எழுந்து நிற்கிறதுக்கு கையை கொடுப்பாரு. சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் சாயப்பாவோட அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஜெய் சாய்ராம்.